ஹாய் நண்பா, தமிழக அரசு மருத்துவத்துறையான மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1429 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், இன்டர்வியூ கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழக அரசு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய MRB இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து 27 அக்டோபர் இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் கிரேடு 2 அப்படிங்கிற ஜாபுங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1429 காலியிடங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கான பேசிக் பே 19,500 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸ் ஒரு 10,000 15,000 ரூபாய் போட்டாலுமே அதிகபட்சம் மாத தொடக்கத்திலேயே 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வாரியாக 1429 காலியிடங்கள் விட்டிருக்காங்க. இதுல GT அப்படிங்கிறது ஜெனரல் டேன், அதாவது பொது பிரிவில் 423 காலியிடங்கள் இருக்கு. அண்ட் தென் BC முஸ்லீம், MBC, DNC, SC, STன்னு சொல்லிட்டு எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பை தெளிவா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16. ஸோ அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவில் இருக்கும். டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. டெஸ்ட்டுக்கான டேட்டை லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் தென் ரிசர்வேஷன் பற்றி நிறைய தகவல்கள் போட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு, அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பே கிடையாது. எவ்வளவு வயது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 12ஆம் வகுப்புல பயாலஜி இல்லைனா பாட்னி அண்ட் சுவாலஜியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 12ஆம் வகுப்பில் நிறைய குரூப் இருக்கும். ஸோ மேக்ஸ் பயாலஜி எடுத்து படித்தவங்க இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் தமிழ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். எல்லாருமே 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்போம். அதனால எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு 12th அதை ஃபாலோ பண்ணி அடிஷ்னலாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 2 years மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீங்கள் கோர்ஸ் 2 years படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லைனா 2 வருடம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படித்து அதில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். ஸோ 12th அதை ஃபாலோ பண்ணி ஹெல்த் ஒர்க்கர் இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த 3 கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டூரேஷன் 2 years டூரேஷனில் படிச்சிருக்கணும். வித் வேலிடான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு செலெக்ஷன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை, அதாவது தமிழ் வழி கட்டாய தகுதி தேர்வு எழுதி தான் ஆகணும். 10ஆம் வகுப்பு தரத்தில் உங்களுக்கு ஒரு 50 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த தமிழ் வழி கட்டாய தகுதி தேர்வு. ஸோ இதில் ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம். அதாவது OMR பேஸ் பண்ண எக்ஸாமாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம். இதில் என்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 மணி நேரம் டைம் டூரேஷன். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாதுங்க. எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் எக்ஸாம் பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது. தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் மோஸ்ட்லி இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்லாம் தமிழில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாங்க. அண்ட் தென் அடிஷ்னலாக நிறைய மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்டர்வியூ கிடையாது. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில், அதாவது பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு
5 மதிப்பெண்கள் வரைக்கும் அதிகபட்சம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒன்ஸ் அகைன் வந்து டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டம் வரையாக இருக்குதுங்க. உங்கள் சொந்த ஊர் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் சென்டருக்கான ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் சிபிடி எக்ஸாம் இல்லைனா OMR சீட் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அதில் எப்படி மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து ஃபைனல் செலெக்ஷன் தான். ஒன்ஸ் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கிடையாது, அதனால தான் தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. SC ST அண்ட் SCA கேண்டிடேட்க்கு 300 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 600 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதனுடைய டைமென்ஷன் என்ன, எந்த ஃபைல் சைஸில் இருக்கணும், எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், சிலபஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் PDF ஃபைலாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேபை ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகைன் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படிங்கிற லாகின் டேபை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எளிமையான அப்ளிகேஷன் தான். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.